தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீகாந்த் சொன்னோன்னா எனக்கு எதிர்நீச்சல் ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்து ஒரு கடைசியா எந்த படத்தில் நடிச்சான்னு சொல்ல முடியும். அதுவே நமக்கு ஞாபகம். படங்கள் விழுந்து போச்சு, வாய்ப்பு இல்லை. அதனுடைய விளைவு தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது இல்லையா, தாவடி திருவள்ளூர் இந்த ரூட்ல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இறங்கி பாரு. கஞ்சாவெல்லாம் பயிரோட பயிர் வளரும். மருந்து கடையில கிடைக்கும். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. விலை என்ன தெரியுமில்ல, 4 ரூபாய் 3 ரூபாய். நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கேட்டீங்கன்னா 3000 ரூபாய் 4000. போதைப் பொருள்ங்கிறது வந்து 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதுல சினிமாவும் அவ்வளவுதான். சினிமாக்காரர்கள் பலர் சீரழிஞ்சதுக்கு காரணம் போதைப் பொருள். மார்க்கெட் இல்லை, நமக்கு வேலை இல்லை, சமூகத்துல மரியாதை இல்லைங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோவா ஒரு 2 பசங்க வந்தாங்க. எங்கேருந்து வர்றீங்கன்னு போது தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க. ராஜிபுரம் ஊர் அங்கே இருக்குதா அப்படின்னா, நான் அந்த ஊரை சேர்ந்து வந்தாங்க. எதுக்குன்னு, இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கஞ்சா அங்கே தான் கிடைக்கும். நேபாள், காட்மாண்டு, நாமக்கல், ரங்கூன் ஒரு ட்ரையாங்கிள் இருந்ததுங்க. போதைப் பொருள் போதைக்கு ஏன் அடிமையாகிறாங்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஒரு அல்ப காரணத்துக்காக போதைக்கு போகலாம். நடிப்புன்னு எடுத்தா பியூ சின்னப்பா, ஸ்டண்ட்டுன்னு எடுத்தா பியூ சின்னப்பா. அப்படிப்பட்டவர் 52 வயசு ரோட்ல ரத்த வந்து எடுத்து இறந்து போட்டார். கண்ணதாசனை பத்தி என்னன்னாக்க, கல்லாடும் போதையிலும் கவி பாடும் மேதையவன். சின்ன இளைஞன் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு கூட்டம், போட்டோ எடுத்துக்கிறது கூட்டம். நீங்க பாக்குறாங்க ஏதோ ஒரு படத்தில் நடிச்சாங்க, அப்படி போச்சு. சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc நர்சிங் 4 years கோர்ஸ். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன். KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். வணக்கம் சார். சார், இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போதைப்பொருள் வழக்கில் வந்து கைதாயிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன சார்? பின்னணி என்ன, சினிமா உளுந்து போச்சு, வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு, பரபரப்பு, விளம்பரம், வெளிச்சம், மக்கள் கூட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் திடீர்னு எல்லாம் ஒரு நாள் காலையில் பார்த்தா ஒருத்தருமே இல்லைன்போது வர்ற ஒரு மன அழுத்தம். அதுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிகிற ஒரு வழி குடிப்பழக்கம், போதை பழக்கம். அதுக்கு அவங்க போயிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பின்னாடி சம்மந்தப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் நிர்வாகி வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, பிரசாத். ஏங்க, எந்த கடை வச்சாலும் சரி, யாரை இது பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்டவங்க. அவர் என்ன நிர்வாகியாக இருக்கார்? அவர் பெரிய அவர் வியாபாரமே தான். சும்மா அதுக்கெல்லாம் இது கலர் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. உங்கள் இந்த சேனலுக்கு வேணால் விறுவிறுப்புக்கு வேணால் அதை நம்ம பேசிக்கலாமே ஒழிய, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற மாத்திரம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்துருப்பாங்க. அவர் ஒரு அரசியல் சம்பந்தமான நடிகர் இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு வியாபாரம் பண்ணுறவர் வந்து அதிமுகவில் அதிமுககாரரோட பழகிட்டு இருந்திருக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த நடிகர்களுக்குள்ளாரையே வந்து அதிகமான இந்த போதைப்பொருள் பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு வருது, ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. ஏன்னா கடந்த சில ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இப்போ மலையாளத்தில் கூட ஒரு நடிகர் சிக்கினாரு. அடுத்தது இப்போ வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் சிக்கியிருக்கிறாரு. நடிகர்களுக்கு இடையே இந்த புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நடிகர்களுக்குனால விளம்பரம் கிடைக்குது. எவ்வளோ பேர் போதைப்பொருள் இது பண்ணிட்டு, எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது இல்லையா, அந்த ஆவடி திருவள்ளூர் இந்த ரூட்டில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்கி பாருங்கள். அந்த தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் வந்துட்டு போதைப்பொருள் இது பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். போதைப்பொருள்லாம் தடுக்க முடியாது. அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து பயிரோட பயிராக வளருது. கஞ்சாவெல்லாம் பயிரோட பயிராக வளருது. எங்கள் சேலம் மாவட்டம் இருக்குது. சேலம் நகரில் வந்து சுற்றி மலைகள். அந்த மலை மேலே அவங்க காலையில் வந்து மலை ஏறுவாங்க, சாராயம் காய்ச்சிட்டு இறங்குவாங்க கீழே. போலீஸ் வந்துன்னா பாறையை தள்ளி விடுவாங்க. போலீஸால் போக முடியாது. அங்கே அவள் போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, இங்கே வந்து மதுவிலக்கு கொண்டு வரவே முடியாது சார்னுவாங்க. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயிருக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா கஞ்சா தான் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரத்துக்கு சக்கரவள்ளி செடி நிற்கும், அடியில் பூரா கஞ்சா தான் இருக்கும். ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு வினோதமான எக்ஸ்பீரியன்ஸை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில், இப்போ அவள் டாக்டர் ஆகிட்டு கோவாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் வரேன். எங்கள் கூட ஒரு கோவா சேர்ந்த ஒரு 2 பசங்க வந்தாங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு போது தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, ராஜிபுரம்னு ஒரு ஊர் அங்கே இருக்குதா அப்படின்னாங்க. நான் அந்த ஊரை சேர்ந்து வந்தான்னு. அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னு, இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கஞ்சா அங்கே தான் கிடைக்கும். இந்தியாவிலேயே ஒரு ட்ரையாங்கிள் இருந்ததுங்க. போதைப்பொருள் இதுக்கு நேபாள், காட்மாண்டு, நாமக்கல், ரங்கூன் இப்படி
இது இப்படி இந்த முக்கோணத்தில் போதைப்பொருள் கடத்தலே இந்த ரூட்டில் தான் நடந்தது. அது அப்புறம் வந்து கொஞ்சம் கடுமையாக இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நிறுத்தினாங்க, குறைச்சாங்க. இளைஞர்களாக இருந்தாக்க காதல் தோல்வி, பெரியவங்களாக இருந்தாக்க வர்த்தகத்தில் தோல்வி, பொருளாதார சிக்கல்கள், குடும்ப கஷ்டங்கள், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒருத்தனை வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகும். ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது தான் வரும். இப்போ இவர் மாட்டியிருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரக்ஸ், கொக்கைன் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ட்ரக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சினிமாக்குள்ளார இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இவங்க கைக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குது? மருந்து கடையில் கிடைக்குங்க. கொக்கைன் நாங்கள் மருந்துக்கு யூஸ் பண்ணுறதுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அது ப்ரிஸ்கிரிப்ஷன்னாக்கா சீனியர் டாக்டர் இதெல்லாம் பார்த்து நிறையா ஃபார்மெல்லாம் இருக்குது. அதை கொடுத்தா தான் அதை கொடுப்பாங்க. விலை என்ன தெரியுமில்ல, 4 ரூபா 3 ரூபா கொக்கைன். கொக்கைன் அவ்வளோதான். நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கேட்டிங்கன்னாக்க 3000 ரூபா 4000 ரூபா. மெல்செடின்னு ஒரு மாத்திரை வந்தது. அதை நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்போ தான் அறிமுகப்படுத்தணும். அதில் நான்லாம் மாட்டிட்டு முடித்தேன். மெல்செடின் போட்டோம்னா கால் தரையிலே இருக்காது. ஒரு மாதிரி ஆகாயத்தில் மிதக்கிற ஃபீலிங் இருக்கும். காலு கீழே தரையே இருக்காது, அப்படியே மிதக்கிற ஃபீலிங் இருக்கும். நல்லாயிருக்கும். அது பேன் பண்ணிட்டான். கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. இப்போ இந்த ட்ரக்ஸுங்கிறது சினிமாவில் இருந்து மக்களுக்கு வந்துட்டு அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறதா கூட கிடையாது. ட்ரக்ஸுங்கிறது எல்லா காலத்திலும் உண்டு. போதை மருந்துங்கிறது கையில் ஊசி மூலம் ஏற்றிக்கிறது. நாங்கள் அந்த காலத்தில் எய்ட்ஸுக்கு நாங்கள் வந்து போதைப்பொருள் வந்து ஊசி மூலம் ஏற்றிக்கிற போதைப்பொருளை தடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி இது செக்ஷன் வச்சுருக்கோம். மார்ஃபினோ பெத்திரினோ இதை அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து அது வேலை இவன் திருட்டுத்தனமாக வாங்குறான் இல்லையா, 5000 ரூபா 6000 ரூபா செலவு பண்ணி வீட்டில் எல்லாம் 5-6 பேர் சேர்ந்துக்கு வாங்குவானுங்க. வாங்கிக்கிட்டால் ஒரு 2 சீச்சி தான் இவனுங்களுக்கு கிடைக்கும். அந்த 2 சீச்சி 5 பேர்த்துக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணுவானுங்க, எவன் ஒருத்தர் ரத்தத்தையாவது எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுவானுங்க. 10 சீச்சி ஆக்கிடுவாங்க. 10 சீச்சி ஆக்கி அந்த 10 சீச்சி ரொப்பி ஆளுக்கு ஒரு 2 சீச்சி ஏற்றுக்குவாங்க. அதனால தான் அந்த ஒருவேளை எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் அவங்ககிட்ட எடுத்த ரத்தத்தில் அந்த எய்ட்ஸ் கிருமி இருக்கும். அதனால தான் ஊசி மூலம் பரவுது. சாதாரணமாக மருந்து கொடுக்கறதுக்காக குத்துற பூச்சியில் அது பரவுறதில்லை. இப்போ இந்த சினிமாவில் வந்து அதிகமாக இந்த ட்ரக்ஸ் பரவறதுக்கான காரணம் அவங்களுக்கு சான்ஸ் இல்லைன்றது தான் நீங்கள் சொல்கிறீங்க. படங்கள் விழுந்து போச்சு, வாய்ப்பு இல்லை. சின்ன இளைஞன் என்ன மிஞ்சி போனாக்க 45-48 வயசு தான் இருக்கும். வா இன்னைக்கு தானே சம்பாதிச்சு சமூகத்தின் மத்தியிலையும் குடும்பத்துக்கு மத்தியிலையும் பெரிய ஆளாக கௌரவமாக காட்ட வேண்டிய வயசுங்க. அந்த நேரத்தில் நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இல்லாமல் இருந்திருந்து வராமையே இருந்திருந்தா பரவாயில்ல. வந்துட்டேன். என் பின்னாடி ஒரு கூட்டமெல்லாம் வந்து என்னை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து என்கிட்ட கைகழுத்து இது ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு கூட்டம் வந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு கூட்டம் வந்து நீங்கள் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு படத்தில் நடிச்சாங்க பையா அப்படி போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். ஆனால் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கடைசியாக ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ அவர் வந்துட்டு சிக்கியிருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் பிரசாத் அவர்களோட ப்ரொடக்ஷனில் தான் அவர் வந்து ஒரு படம் வந்து நடிக்கிறதா இருந்தது. தீங்கிரைன்னு சொல்லி ஒரு படம் நடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவர் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு வந்து உள்ளாகி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த பழக்கம் வந்து படம் வாய்ப்பு இருக்கும்போது தானே வந்து பழக்கம் வந்திருக்கு அவருக்கு. அதுக்கு முன்னால் போதைப் பொருளுக்கு பதிலாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்ரீகாந்த் வாழ்க்கையை கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? போதைக்கு ஏன் அடிமையாகிறாங்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுங்க. ஒரு அல்ப காரணத்துக்காக போதைக்கு போகலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பணம் இல்லை, வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா இருக்கிறதுனால வந்து அவர் பழக்கத்துக்கு உள்ளாயிருக்கலாம்னு சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து இப்போ கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் மட்டும் 4.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போதைப் பொருள் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான பணம் அப்படின்றது அவர் கடைசியாக எந்த படத்தில் நடித்தான்னு சொல்ல முடியுமா உங்களால்? அதுவே நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டோம். இப்போ நீங்கள் ஸ்ரீகாந்த் சொன்னோன்னே எனக்கு எதிர்நீச்சல் ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துருச்சு, ராமா விஜய் ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் தான் இது போய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீகாந்த் வந்தாருங்கிறது அவர் என்ன ஏதோ ஒரு கடைசியாக ஏதோ ஒரு படத்தில் அவங்கள ஒரு 10-15 படத்துக்கு மேலே என்னங்க இருந்தாங்க. அது மாதிரி பல நடிகர்கள் வந்தாங்க, காணாமல் போயிட்டாங்க. சிவகார்த்திகேயன் இருக்காரு, எவ்வளோ பெருசாக தூக்கி விட்டு இன்றைக்கி அவரெல்லாம் படம் இல்லாமல் உட்காந்துட்டு பேசாமல் தான் உட்காந்துட்டு இருக்காரு. விளம்பரம் போடுறாங்க சிவகார்த்திகேயன் நடிக்கணும், வந்துதான் இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ படங்கள் இருக்குது. எல்லாம் நட்சத்திரங்கள் பூரா பார்த்தீங்கன்னாக்கா நாகக்கடத்தரங்கிற விளம்பரங்கள், இல்லாட்டி விவாகரத்து, இந்த மாதிரி செய்திகளில் தான் அவங்க பேர்களே அடிபடுது. நிறையா பேர் ஒரு செட் ஆஃப் நடிகைகள் விவாகரத்து கேஸ் போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் பப்ளிசிட்டிக்கு வந்தாங்க. ஆனால் பப்ளிசிட்டிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்குறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாளாக நேரத்துலேருந்து இன்றைக்கி வரல ஸ்ரீகாந்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கு.
அதனால் இன்றைக்கி வந்து சினிமா உளுந்து போனதனுடைய விளைவு இது மாதிரியான செய்திகள்லாம் அவங்க கிரியேட் பண்ணி விளம்பரத்துக்கு வரத்துக்கு முயற்சிக்கிறாங்க. அவ்வளோதான். சினிமான்னு பார்க்கும்போதே பார்த்தோம்னா அந்த காலத்துல இருந்தே வந்து இந்த பழக்கங்கள் இருக்கு. இப்போ சில்க் ஸ்மிதா அவர்கள் ஆகட்டும், அதே மாதிரி மகாநடி படத்துல வந்து சாவித்ரி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி எடுத்தாங்க. அதுலயும் வந்து இந்த போதை பழக்கத்தினால தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து வீணா போனது மாதிரி இந்த சொல்லி காலத்தை சொல்லாதீங்க. அந்த காலத்திலேயே பியு சின்னப்பா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து தியாகராஜ பகதூர், பியு சின்னப்பா வந்து சிவாஜி கணேசன். ஏன்னா தியாகராஜ பகதூருக்கு நடிக்க வராது. அழகுன்னா இன்னைக்கு வரலாம் அந்த மாதிரியான அழகான ஒரு கதாநாயகன் எந்த மொழியிலையுமே இருந்ததில்லை. தியாகராஜ பகதூர் செக்க செவல் சுண்டு, இந்த 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 கலர் சுண்டுனா அப்படியே ரத்தம் தெரிக்கும். அப்படி அப்படி வருவார். கொஞ்சம் லேசாக வெத்தலை போட்டுப்பார், அந்த உதடெல்லாம் சிவந்திருக்கும். அப்படி இருப்பார். பியு சின்னப்பா மாநேரம், பூதாகாரமான உடல். நடிப்புன்னு எடுத்தால் பியு சின்னப்பா, ஸ்டண்ட்டுன்னு எடுத்தால் பியு சின்னப்பா. இன்றைக்கி மங்க இருக்கரிச்சி படத்தில் அவர் சிலம்பம் சுற்றுவார், 8 பேர்த்த அடிப்பார். அதை கூகுளில் போட்டு பாருங்கள். இன்றைக்கி கூட எவ்வளோ இந்த மாதிரி சிலம்பம் சுற்ற முடியாது, 8 பேர் அடிப்பார். அப்பேற்பட்ட சிலம்பம். அதுக்காக அந்த படம் ஓடிச்சு. அப்படிப்பட்டவர் 52 வயசு. இப்போ ரோட்டில் நண்பர்களோட பேசிக்கிட்டு வரும்போது ரத்தம் வந்து எடுத்து இறந்து போனார். குடி போதையில் தான் இருந்தார். அது மாதிரி பல பேர். சுருளிராஜன் சமீபத்தில் எடுத்திங்கன்னா, சுருளிராஜன் காமெடி நடிகர் உண்டு. நிறைய குடிச்சு ஒரு ஜிஹெச்சில் தான் கொடுத்து போட்டாங்க. நாங்களாம் தான் அட்டன் பண்ணோம். ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டாக லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது மாதிரி பல நடிகர்கள் குடிபோதையில் இறந்துருக்காங்க. பல பாரதியாரை பற்றி சொல்லுவாங்களே, அவர் பாண்டிச்சேரியில் வந்து போதைப் பொருளை எல்லாம் பழகித்தான் அவருக்கு வந்து கடுமையான வயிற்று வந்து அகாலமாக, அதோ 42 வயசில் இறந்து போயிட்டார். அதனால் இது வந்து காலாகாலமாக இருக்கிறது. அதனால தான் கள்ளுண்ணாமைங்கிற ஒரு குறள் வந்து 10 குறள் எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்குது. அந்த காலத்தை பற்றி பேசும்போது கூட கண்ணதாசன் அவர்களும் அதிகமாக இந்த பழக்கத்தில் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பாடல்களும் சரி, அவருடைய வரியும் சரி வந்து எல்லாராலையும் பேசப்பட்டது. ஆனால் சிலர் இன்னைக்கு வந்து வழிமாறி போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது சார். ஒரு தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு, தன்னை கொஞ்சம் மூளையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிறதுக்கு குடி அந்த போதையில் இருந்தால் நல்லா வரும்ன்றது ஒரு தவறுதலான ஒரு இது. என்னுடைய அனுபவத்தில் வந்து குடித்தா எனக்கு வந்து தூக்கம்தான் வந்தது. வளர ஆரம்பிப்பேன். கொஞ்சம் நடக்கும்போது தடுமாறும், அது மாத்திரம் நடக்கும். மற்றபடி எனக்கு குடிபோதையில் எனக்கு வந்து சுறுசுறுப்பான மாதிரியோ கொலவெறி வந்த மாதிரியோ இது பண்ண மாதிரியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குடிச்சு விட்ட உடனே சுற்றி இருக்கவன் பயந்துக்கிறான், அதனால் நான் கொஞ்சம் முரட மாதிரி பிஹேவ் பண்ணேன். அவ்வளோதான். மற்றபடி குடியினால் எனக்கு அந்த தைரியம் வரல. இது கண்ணதாசனை பற்றி என்னன்னாக்க, சௌந்தர கைலாசன்ற அந்த கவிஞர் அந்த அம்மா எழுதுனாங்க, தள்ளாடும் போதையிலும் கவி பாடும் மேதையவன் எழுதுனாங்க. அந்த அளவுக்கு அவர் குடித்ததா எனக்கு தெரியல. கண்ணதாசன் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் குடித்தா. ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் லேசாக போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு தண்ணி அடிச்சுட்டு பாட்டு எழுதுவார். அப்போ வரிகள் பயங்கரமாக வரும். சில சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக வந்து குடித்த உடனே தன்னை அறியாமல் சிலதெல்லாம் செய்ய முடியும். அவ்வளோதான். இப்போ போதைப் பொருள்னால சினிமா சீரழியுதா, இல்லாட்டி சினிமாவுனால போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகுதா சார்? இது இப்போ பேச்சே கிடையாது. சினிமா இடையில வந்தது தான். போதைப் பொருளுங்கிறது வந்து 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதில் சினிமாவும் ஒன்று. அவ்வளோதான். சினிமாக்காரர்கள் பலர் சீரழிஞ்சதுக்கு காரணம் போதைப் பொருள். அவ்வளோதான். அந்த புகழ் போதைங்கிறாங்க. புகழுக்கே போதைன்னு தானே சொல்கிறான். புகழ் போதை. அந்த புகழ் போதை இருக்கும்போது இந்த போதைக்கு போகிறாங்க. அவ்வளோதான். மார்க்கெட் உழுது போச்சுன்னா வேறு வழி இல்லை. இப்போ சந்திரபாபு எப்படி போனார்? குடித்தான். எல்லாம் இப்போ மார்க்கெட் இல்லை, நமக்கு வேலை இல்லை, நமக்கு சமூகத்தில் மரியாதை இல்லைங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்போது அவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் குடிக்கிறாங்க. அது தவிர்க்க முடியாது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம். எந்த வகையான போதைப் பொருளாக இருந்தாலும் உடம்புக்கு நன்மை செய்யாது. அதால் தீமைகள் தான் உண்டு. உடம்புக்கு மனித உடம்புக்கு எந்த வகையிலையும் பயன்படாத ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது போதைப் பொருள் தான். அது விஸ்கியாக இருக்கட்டும், போதை மருந்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்கள் உடம்புக்கு எந்த நன்மையும் செய்யாது, கெடுதல் தான் செய்யும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே சார், நன்றி சார்.
சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இஎஸ்ஐ, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.